தேவன் இந்த உலகத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார், அல்லது இந்த உலகத்தை ஒரு பொம்மலாட்டம் போல அவர் நடத்துகிறார், இந்த உலகத்துல நடக்கிறதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சுதான் நடக்குது, அவரின்றி ஒரு அணுவும் அசையாது, இந்த மாதிரி நிறைய கொள்கை இருக்குது. அதாவது மொத்தத்துல என்ன கருத்துனா, தேவன் எல்லாரையும் கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி. ஆனா பைபிள் நீங்க நல்லா படிச்சு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, காட் இஸ் அகைன்ஸ்ட் கண்ட்ரோல். தான் ஒருபோதும் ஒருவரையும் கட்டுப்படுத்த போவதில்லை என்று அவர் தீர்மானித்துட்டாரு. ஏன்னா இந்த கண்ட்ரோல் பண்றது யாருன்னு சொல்லி சொன்னா, இந்த கண்ட்ரோல் பண்ற பர்சன் பவர்லெஸ்ஸா இருப்பாங்க, வல்லமையற்றவர்களாக, பயம் நிறைந்தவர்களாக, பதட்டம் நிறைந்தவர்களாக இருக்கிறவங்க தான் கண்ட்ரோல் பண்ணணும்னு பார்ப்பாங்க. எல்லாம் தங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கணும்னு நினைக்கிறவங்க உள்ளத்துக்குள்ளாக பயம் இருக்கும். அப்படிதான் பயம் இந்த உலகத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணணும்ன்ற கான்சிக்வன்ஸ் ஆண்டவர் சொல்றார். பயம், வெட்கம், இதெல்லாம் தான் அந்த பழத்தை சாப்பிட்டதனுடைய விளைவு. அந்த விளைவு எக்ஸ்பான்ஷன் ஆண்டவர் சொல்லும் போது சொல்றாரு, இப்ப பயம், இந்த வெக்கம் எல்லாம் வந்துட்டதுனால இனிமே அதை மறைப்பதற்கு நீங்க என்ன பண்ண போறீங்க, ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க போறீங்க. நான் பாரு உன்னை கண்ட்ரோல் பண்ணல, உன்னை நான் கண்ட்ரோல் பண்ணணும்னா, உன்னை தடுத்து இருக்கணும்னா, நீ தவறு செய்ய போகும்பொழுது நான் உன்னை தடுத்து இருக்க முடியும், ஆனா நான் அதை செய்யல அப்படிங்கறதான் தேவன் அங்க கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட். சரி, நான் சொன்ன மாதிரி நீ கேட்கலன்னு நான் கோச்சிக்கல அப்படிங்கறது ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட். நிறைய நேரம் இந்த சால்வேஷன் விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்கணும்னு சொன்னா, தேவன் ஏதோ கோபமா இருந்தாரு, இயேசு கிறிஸ்து தன்னோட ரத்தத்தை சிந்தி அவரை சமாதானப்படுத்தி நம்மோட கூட சேர்த்து வச்சுட்டாருன்னு நினைக்கிறோம். அதாவது இயேசு ரத்தத்தை சிந்தலன்னு சொல்லி சொன்னா தேவனுடைய கோபம் இன்னைக்கு வரைக்கும் இருந்திருக்கும் அப்படின்றதுதான் நாம இந்த ரோமன் ரோடு சால்வேஷன் அல்லது ஒரு பெரிய பிளவு, இந்த பக்கம் தேவன், இந்த பக்கம் மனிதன், அந்த பக்கம் மனிதனால தேவன் பக்கத்துல போக முடியாமலே இருந்துச்சு. அப்ப நடுவுல சிலுவை விழுந்த உடனே மனுஷன் சிலுவையை கிராஸ் பண்ணி தேவன்கிட்ட போறான். இப்பெல்லாம் நீங்க படங்கள் பார்த்திருப்போம். ஏன்னா அப்படிதான் நம்ம சுவிசேஷத்தை சொல்றோம். தேவன் கோபமா இருந்தார் அல்லது தேவன் மனிதனை வெறுத்து கொண்டிருந்தார். மனிதனை வெறுக்கலன்னா கூட மனிதன் செய்த பாவத்து நிமித்தமாக தேவனுக்கும் மனிதனுக்கும் பெரிய ஒரு பிளவு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சோ தேவன் தோட்டத்துல என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருன்னா, நீ செஞ்சதெல்லாம் எனக்கு தெரியும், ஏதோ ஆதாமே நீ எங்க இருக்கிறான்னு கேட்டதுனால கடவுளுக்கு எதுவுமே தெரியாது, அவன் எங்கேயோ ஒளிஞ்சுக்கிட்டான், அவன் தேடி வர்றாரு, அந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிறோம் பாருங்க. ஆனா தேவன் ஆதாமே நீ எங்க இருக்கிற அப்படின்னு கேட்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தம், நீ ஒளிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்ல, ஐ நோ வாட் ஹேப்பன்ட், என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியும். இப்ப நீ பயந்து போய் ஒளிஞ்சிருக்கிற, நீ பயப்பட வேணாம், நீ ஒளிஞ்சிருக்க வேணாம், நான் உன்னோடு கூட உறவு கொள்வதற்காக, தொடர்ந்து உன்னோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதுக்காக நான் வர்றேன். ஏன்னு சொன்னா, நீ என்ன செஞ்சியோ அதை பொறுத்து என்னுடைய உறவை மாற்றிக் கொள்ளுகிற அளவுக்கு நான் பலவீனமானால் கிடையாது. நீ நல்லது செஞ்சா நான் நல்லது செய்யவும், நீ தீமை செஞ்சா நீ தீமை செய்யவும், நீ தவறு செய்யும் போது நான் பதட்டமாயி நானும் தவறு செய்து விடக்கூடிய அளவிற்கு நான் பலவீனமானால் கிடையாது. நான் இப்ப சொன்ன ஸ்டேட்மெண்ட்லயே நிறைய விஷயங்கள் இருக்கு, நீங்க பொறுமையா கவனிச்சீங்கன்னா தெரியும். அதாவது அடுத்தவர்களுடைய பிஹேவியர் நிமித்தமாக நம்முடைய உள்ளம் மாறும் என்றால் நாம் பலவீனமானவர்களாக இருக்கிறோம், நாம் இன்னும் விடுதலை ஆகாதவர்களாக இருக்கிறோம். We are not free to give.